யாழ்ப்பாணத்தில் உள்ள இசை ஆர்வலர்கள் இசைத்துறையில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு யாழ் இசைக்கருவியை இசைக்க பழக்குவதற்கு தான் ஏற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்த நோர்வேயைச் சேர்ந்த கலாரஜி, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மக்களுக்கு யாழ் இசைக்க தெரியாமல் இருப்பது வெட்கக்கேடானது என கவலை வெளியிட்டுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் அண்மையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தெரிவிக்கையில், ஓகே, என் பெயர் கலாரஜி. நான் இப்போ இருப்பது யூரோப்பாவில், நோர்வே. நான் பிறந்து வளர்ந்தது யாழ்ப்பாணம். அதில் எனக்கு ஒரு ஆவல் யாழை பற்றி அறியணுமெண்டு. சின்ன வயதில் நான் ஸ்கவுட்டாக இருக்க யாழக்கீரன். நான் கீரைக்க நான் ஒரு காலம் யாழை பார்த்தது இல்லை. அதில் இருந்து தான் எனக்கு ஒரு ஆர்வம் ஒன்று வந்தது. முதலில் இந்த எந்த ஆர்வத்தை உங்களுக்கும் யாழ் மக்களுக்கும் கொடுப்பதற்காக என்ன நீங்கள் இங்கே அழைச்சி யாழின் மகிமையை யாழ் மக்களுக்கு அறிய தெரிவதற்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த யாழ் ஊடகவியலாளருக்கும் யாழ் ப்ரெஸ் கிளப்புக்கும் எனது நன்றியை தெரிவித்து கொண்டு நான் யாழை பற்றி விளங்கப்படுத்த தொடங்குகிறேன். நாங்கள் முதலாவது யாழை பற்றி விளங்கணும் என்றால் யாழ்ப்பாணத்தின் அடையாளம், எங்கள் ஒவ்வொருத்த அடையாளமும் முதல் விளங்கணும். யாழ்ப்பாண பேர் எப்படி வந்தேன்ண்டு யாழ் என்ற பார்த்தீங்கன்னா, யாழ் என்ற ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா யாழ் வந்த ஹிஸ்ட்ரி தெரியணும். யாழ் கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சிலப்பதிகாரம் சிந்தாமணிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட கடைசியாக ரிசர்ச்சில் இருக்குது 1948ஆம் ஆண்டு விபுலானந்தர் எழுதினது புத்தகம் தான் இப்போ இருக்கிற உண்டு. அதை வச்சுத்தான் நான் இந்த மொடல்களை கீற வலிக்கிட்டது, மொடல் செய்ய வலிக்கிட்டது. அதில் இருந்து தான் யாழை இந்தளவுக்கு கொண்டிருக்கு. அப்போ யாழ்ன்ற ஹிஸ்ட்ரி, யாழ் எப்படி வந்தேன்டா பழங்காலத்தில் ஃப்ளைட்டோ கப்பலோ பாய் கப்பல்லாம் இருந்தது. நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது பாய் கப்பலில். இது யாழ்ன்ற ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். பாய் கப்பல், பாய், அதில் அந்த கயிறுகள், நாறுகள், மற்ற தோலுகள், அதால் தான் பாய் கப்பல் இதன்றது. அது கனகாலம் பின்னால் இந்தியாவிலிருந்து நாங்கள் இங்கே வந்ததும், மற்றது வஸ்கோடகாமா இங்கே வந்ததும் பாய் கப்பலில். மோட்டர் ஒன்றும் இருக்கே இல்லை. அந்த பாய் கப்பலை இழுக்கிற நாறுகளில் இருந்து தான் காற்று மூலம், பாய் கப்பல் இயங்குவது காற்றின் மூலம். அந்த காற்றுல இந்த நாறுகள் படையக்குள்ள வந்த சத்தம்தான், அந்த நாதம்தான் யாழா உருவெடுத்தது. அது எந்த நாலேஜுக்கு தென்பட்ட ஹிஸ்ட்ரி யாழ் எப்படி வந்தேன்ண்டு. மற்றது யாழ்ப்பாணத்துக்கு வந்த யாழ் கப்பல் தோற்றம் எடுத்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது யாழின்ற முகம் இந்தியாவில் கோயில்களை பார்த்தீங்கன்னா கோயில்களில் யாழி இருக்குது. இங்கேயும் சைவ கோயில்களில் யாழின்ற முகம் இருக்குது. அந்த காலத்தில் வீக்கிங் ஷிப்புன்னு சொல்கிறது, வெளிநாடுகளில் இருக்கிற ஷிப்புகள், வேறு கப்பல்களை பார்த்தீங்கன்னா பாய் கப்பல்களை ஒரு தங்கட நாட்டுண்ட தங்கட மிருகங்கள்ட. இப்போ மலேசியா பார்த்தீங்கன்னா சில இடத்துல கழுதை பாவிச்சிருக்கிற மலையில் கொண்டு போகிறதுக்கு. மங்கோலியாவில் பார்த்தேன் அவையெல்லாம் அந்த யாழுண்ட முகம் குதிரைன்ற கழுதைன்ற முகம் தான் இருக்குது. வேறு நாடுகளில் வேறு மிருகங்கள்ட முகம் பாவிச்சிருக்கு. அது பாய்க்கப்பல்லோ கம்பீரத்துக்கும் ஒரு துணிவுக்கும் ஒரு எய்மை நாங்கள் நோக்கி போகிறதாக, மற்றது மற்றாக்களை பயப்படுத்துவதற்கும், மற்றது எங்களை நாகூறுபடாமல் இருக்கிறதுக்கும். வீடுகளில் சில வேளை நாங்கள் வச்சிருப்போம், தோட்டங்களில் கத்திரி தோட்ட விரலி என்று சொல்கிறோம். அதே மாதிரி கப்பல்கள முகத்திலிருந்து வந்ததான், யாழிலிருந்து வந்தான் யாழ். மற்றது நாங்கள் பாணர் சமூகம், யாழ்ப்பாணம் என்று சொல்கிறோம். நாங்கள் ஒரு பாணர் சமூகன்ற ஹிஸ்ட்ரியை படிச்சுக்கிட்டால் அது ஒரு கலை சமூகம். நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது கலை என்றது சரியான முக்கியம். அது நாட்டுக்கூத்தாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், சங்கீதமாக இருக்கலாம், இயல் இசை நாடகம் முத்தமிழையும் கொண்ட ஒரு சமூகம் தான் யாழ் சமூகம். இங்கே எத்தனோ பெரிய பிரபல இசை கலைஞரை உருவாக்கியிருக்கு யாழ் சமூகம். என்றபடியாக நாங்கள் ஒவ்வொரு தடவை இந்த யாழை பற்றி பெருமை உள்ளவராக இருக்க வேண்டியவரால் இருக்கிறோம். அப்போ யாழ் வருது, பாய்க்கப்பல்லேருந்து யாழ் வருது, அதிலேருந்து சவுண்ட் வருது. யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாடி என்றொரு இருந்திருக்கிறார் ஹிஸ்ட்ரியின்படி. யாழ்ப்பாடி லேன் என்று வண்ணார்மண்ணையில் ஒரு இடத்தை இருந்திருக்கு, யாழ்ப்பாடி லேன். அப்போ கன பேர் யாழை பாடி இருக்கிறார். அந்த யாழ்ப்பாடி என்றது கண் தெரியாத ஒருவர், அவர் சரியான ஃபேமஸ், நல்லா வாசித்து பாடக்கூடியவர். யாழை வாசிக்கலாம், வாசித்து பாடலாம், ரெண்டையும் செய்யலாம். அவர் வாசிக்கிறதுலேயும் பாடுறதுலேயும் கெட்டித்தனம் உள்ளவர்.
அவற்றை இதை கேட்ட அரசன், அந்த அக்காலத்தில் இருந்த அரசன் அவரை கூப்பிட்டு தனக்கு வாசிக்க சொல்லி இசையில். அப்போ இசைக்கு எவ்வளோ ஒரு இது கொடுத்துருக்கிறார் அந்த காலத்து அரசன் என்றது தான் அதன் இது. அப்போ அவர் அந்த காலத்தில் அந்த மூட நம்பிக்கை என்ன தெரியல, அரசன்மார் ஊனமுற்றோரை நேராக பார்ப்பதில்லை. இப்போ நாங்கள் சில வேளை கல்யாண வீட்டுக்கு போய்க்க முன்னுக்கு மொழிவிலம் என்று சொல்லுவோம் என்ன, அதே மாதிரி ஊனமுற்றோரை நேராக பார்ப்பதில்லை காரணத்தால் ஒரு கருத்தை திரைச்சியிலே ஒன்று போட்டு அவர் அங்கால பக்கத்தில் இருந்து வாசிக்க இங்கால பக்கத்தில் அரசன் கேட்டு அந்த இசையின் மகிமையில தான் யாழ்ப்பாணம் வந்து எங்களுக்கு யாழ்ப்பாணத்தின் பேரே கிடைச்சது. அப்போ நாங்கள் யாழின் முகம், பாணர் சமூகம், இசையின் சமூகம், கலைஞர் சமூகம், யாழ் சமூகம், அதிலிருந்து யாழ் பாடின்ற திறமையால் யாழை பாடுறதுனால எங்களுக்கு கிடைச்சதுதான் யாழ்ப்பாணம். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தின் சிம்பல் யாழ் வருது. இப்போ யாழ் கன வகையான யாழ் இருக்குது. நான் இந்த யாழை சர்ச் பண்ண வலிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். நான் குழந்தை பிள்ளையாக இருந்த காலத்தில் ஸ்கவுட்டில் இருக்க ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் பச்கீரோணும். ஸ்கவுட்டில் அதில் லாக் புக் என்று சொல்கிறோம். அதில் பச்கீரும் பொழுது கலைஞானி என்ற ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தவர். அவர்கிட்ட கொண்டே கொடுத்து யாழை எங்கே தேடுவது, எப்படி எடுப்பது. நான் ஒரு இசை குடும்பத்திலேருந்து வந்தேன். என் அம்மா அப்பாவும் மியூசிக் டான்ஸ் எல்லாம் செய்தவ. என் சகோதரங்கள் எல்லாம் மியூசிக் டான்ஸ் எல்லாம் செய்தவ. அவன் இங்கே யூனிவர்சிட்டியில் டாப் பண்ணவன் மியூசிக்கில். இப்போ இங்கிலாண்டில் மியூசிக் செய்து கொண்டான் இருக்கணும். நாங்கள் எல்லாரும் கட்டாயமாக குறைஞ்சது 2 இசையாவது படிக்கணுமென்று நாங்கள் படிச்சினாங்க. அதில் இருந்து வந்து அந்த நேரத்தில் எனக்கு யாழை ஒரு காலம் பார்க்கல. அப்போ கனபேரிட்ட விசாரிச்ச இடத்துல கோட்டையில் ஒரு யாழ் இருந்தேன்னு சொல்லியிருக்கிறான். அந்த யாழை நான் தேடுதல் செய்யல. எங்களோட ஓர்லேயோ ப்ரீ ஓருக்கோ போருக்கு புறவோ இல்லை அண்டத ஓர்லேயோ அது இல்லாமல் போயிட்டுது அந்த யாழை. அப்போ யாழுண்ட படத்தையும் வச்சுக்கொண்டு யாழ் நூலை வச்சு அதை மொடல் பண்ணணுமெண்டு அதுன்ற டெக்னிக்ஸ் அவர் சுவாமி விபுலானந்தர் எழுதின டெக்னிக்ஸ் யாழ் நூலில் இருக்குது. அதை வச்சுக்கொண்டு தான் முதல் மொடலுகள். இப்போ இது 10 இதான் கடைசி யாழ் நான் செய்தது 10வது யாழ். எத்தனோ மொடல்கள் செய்து பிறகு நான் 16ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்துக்கு ஒரு யாழையும் அப்பையும் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்த நான். பிறகு யாழ்ப்பாண ராமநாதன் அகாடமி மியூசிக் இதுக்கு அவைக்கும் ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்து அவைக்கு சொன்னேன்னா இதை இதென்ன சொல்லி படிப்பிக்க சொல்லி பிள்ளைகளுக்கு. பிறகு இப்போ அதில் இருந்து பிறகு சவுண்ட் எடுக்கிறது. முதலாவது மொடல் யாழ்கள்லாம் செய்யினாங்க. யாழ் எப்படி தோட்டம் இருக்குது, எங்களுடைய யாக்களை யாழ் தெரியணும், நூதனசாலையில் பார்க்கணும். எங்களோட கலைஞர்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிற தமிழ் கலைஞர்கள் யாழை பற்றி அறியணும், ரிசர்ச் பண்ணணும், அதை டெவலப் பண்ணணும். யாழ் ஏன் அழிஞ்சதுண்டு, யாழில் இருந்து யாழ் அழிஞ்சது அதிலிருந்து வீணையாக வந்திருக்கு. இந்த வளைவுன்றது வளைவிலிருந்து நிமித்தப்பட்டதான் வீணை. அது கீழுக்கு வட்ட வடிவம் எடுத்து நேர் வடிவம் எடுத்திருக்கு. ஏனென்றால் யாழ்ன்ற டெக்னிக் இல்லாமல் போச்சு. அதை எப்படி செய்கிறது, கலைஞர்கள் மறைஞ்சு போனார்கள். அதை விட யாழை வாசிப்பது விரல் டெக்னிக்கே இல்லாமல் போச்சு. பிறகு இதை நான் உலகம் பூலா போய் அநேகமான நாடுகளுக்கு போய் யாழுக்கு சகோதரத்துவமான இசைகளை நாற்கருவிகளை தேடி, அது இஸ்ரேலாக இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், டர்க்கியில் இருக்கலாம், மலேசியா, இந்தியா கிராமம் போய் இந்த யாழ் மொடலை செய்வதற்காக திரிஞ்சன எல்லா வீணை செய்கிறாக்கள்கிட்டையும் கேட்டேன் யாழை செய்ய சொல்லி. யாழ் செய்தால் இங்கே ஒருத்தரம் வேண்டானா நட்டம் என்று சொல்லிச்சினா. நான் அதுக்கு எவ்வளோ காசு ஒன்று தரேன், யாழை செய்யுங்க உண்டு. பிறகு ஒரு மதுரைக்கு போய் ஒரு கிராமத்தில் ஒரு யாழ் செய்கிறவரை பார்த்தேன். அவர்கிட்ட வீட்டுக்கு பின்னால் போய் அப்படி யாழன்று சொன்னோன்னு அவருக்கு ஒரு இது வந்தது. என்கிட்ட ஒரு யாழ் பின்னுக்கு கிடக்கண்டார். பின்னுக்கு போத்தா குப்பைக்குள்ளே, பின்னுக்கு அவர்கிட்ட யாழ் செய்கிறது முன்னுக்கு பின்னுக்கு ஒரு குப்பைக்குள்ளே யாழுண்ட கீழ்ப்பகுதியும் மற்றது கம்பிகள் அறந்த நிலையிலையும் யாழுண்ட முகப்பகுதியும் இருந்தது. அப்போ அது பழங்காலத்து யாழ். அதை கொண்டனண்டா எனக்கு தண்டனை. அதுக்கிடையில் நான் 2 யாழ் மொடல் யாழ் அதான் லைப்ரரியில் இங்கே இருக்க யாழ் செய்ய கொண்டிருக்கேன். இதோட இந்தியாவில் பிடிச்சாண்டா கொன்று இயலாது. ஒரு நாட்டு பழஞ்சொத்துக்களை இன்னொரு நாட்டுக்கு கொன்று இயலாது என்றபடியாக நான் அதில் ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனால் எனக்கு அந்த அவைக்கு சொன்னேன், இந்த யாழை இப்படியா வைக்கிறீங்க, இந்த மியூசியத்தில் வைக்க வேண்டியன்று. அப்புறம் இந்தியாவில் மியூசியங்களுக்கு போய் தேடினேன். இந்தியா மியூசியங்கள் இருக்கிறேன். அந்த அதுகளை வச்சு கொண்டு தான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறான். அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் என்ற ஆராய்ச்சியோ என்ற தேடுதல் விளைவாகத்தான் எனக்கு யாழ்ப்பாண மக்கள் தங்களோட பெருமையை காட்டணும், யாழ் கலைஞர் சமூகம் அந்த கலையை உயர்த்தணும், யாழை உயர்த்தணும். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் யாழ்ன்ற ஹிஸ்ட்ரி தெரியணும் என்ற ஆவலில் தான் யாழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவேன். இந்த யாழ் மறையக்கூடாது, யாழ் திருப்பி வாசிக்கணும் என்றதில் தான் நான் நேற்று கூட நான் போய் லெக்சர் பண்ணேன் ராமநாதன் அகாடமியில் வீணை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதன்னேக்குள்ள. நான் இதுக்கு முதல் ஒரு வருஷத்துக்கு மேலே பேப்பரில் போட்டுனா நான் ஸ்காலர்ஷிப் தாரேன்ண்டு யாழ் வாசிக்க நான் யாழ் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வேண்டி தாரேன். 2 பேர் அவை யாழ்ப்பாணம் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் இருந்தாக்கள். அவை இசைக்கும் அவைக்கும் தொடர்பு இல்லை. அப்போ சரியான காலம் எடுக்கும்.
மற்றது அவைக்கு இந்த யாழ்ப்பாணத்தின் ஐடென்டிட்டியோட இதன்னில அதால் அவை இதன்னில அப்போ யாழும் அப்போ இது நான் ஒரு யாழ் கேரளாவில் செய்தது, இது ஒன்று இங்கே கோல்டில் செய்தது, 2 டிஃப்ரெண்ட் பிளேஸில். அப்போ இந்தியாவில் போய் எத்தனை தரம் யாழ் செய்ய வலிக்கிட்டு எனக்கு ஏமாற்றங்கள் இதுகள் உங்களுக்கு தெரிந்தானே உண்டு. அது இங்கேயும் பேர் இதுகளை செய்ய விரும்புகிறேன்டா டைம் எடுக்கும், அவ்வளோ டெக்னிக்ஸ் தெரியாது. அப்போ நான் அங்கே இருந்து விளங்கப்படுத்தி நான் எத்தனை தரம் வந்து போய் அப்படி எவ்வளோ ரிசோர்ஸ் செய்தது தான் இந்த அளவுக்கு கொண்ட யாழை. இப்போ யாழுன்னு எப்படி வந்தேன்னு தெரியும், யாழுன்ற அடையாளம் தெரியும். கப்பலோட்டிய தமிழன் ஒரு படம் எம்ஜிஆர் நடிச்சிருக்கிறார் நினைக்கிறேன். அதில் பாய் கப்பலில் பார்த்துருப்பீங்க. அதுகளை பார்த்தீங்கன்னா டெக்னிக் விளங்கும். அதில் இருந்து யாழ் நூலை வடிச்சிங்கன்னா அது உள்ளுக்கு எப்படி வச்சிருக்கு எப்படி இதன்று அதில் இருந்து தான் இதன்றது. எங்களோட கலை சமூகத்தை பற்றி சொன்னான், யாழ்பாடியை பற்றி சொல்லிட்டேன், யாழண்ட பேரை பற்றி சொன்னான், யாழ்லேருந்து வீணை எப்படி வந்தேன்னு சொன்னான். இப்போ 216ஆம் ஆண்டு தான் இந்த மாடல் 2 செய்தது. அதுக்கு சவுண்ட் பண்ணலாம் போச்சு, அந்த டெக்னிக் பிழைச்சி போச்சு. கீழே கொடுத்த பார் என்று சொல்கிற இந்த நாறுகளை கட்டுவதற்கான பார் அது சரியான ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். எத்தனோ தொன் இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸையும் இதன்ற தொன் உண்மையில் ஒரு காலத்தில் தோலில் தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் கைத்தில் இருந்திருக்கு, அல்லது கைத்தில் இருந்து தோலில் இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு இதில் என்ன சில்வரோ வெள்ளியில் இரும்பில் இருந்திருக்கு ஸ்ட்ரிங்ஸுகள். அதுக்கு பிறகு பிளாஸ்டிக்லேயும் இருந்திருக்கு. இது இப்போ டெவலப் நான் பிளாஸ்டிக்லேயும் போட்டு பார்த்தா அந்த சவுண்ட் வரே இல்லை. அப்போ இது வயலின் வீணை என்ற ஸ்ட்ரிங்ஸை போட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு. அண்டு இதை விட நான் 16ஆம் ஆண்டு கொடுக்கைக்குள்ளே எங்களோட ஆணையாளர் இருந்த வாய்ஸும் கேட்டபடி மணிக்குடு கோபுரத்துக்கு யாழ் சவுண்டத்தை எடுத்து தரையிலுமோ உண்டு. அப்போ யாழுண்ட சம இசைக்கருவி அப்போ முடல் செய்து கொண்டு இருக்கிறோம். யாழுண்ட சம இசைக்கருவியோட அதுண்ட நேரண்ட வாத்தியத்தில் தான் இந்த மணிக்குடு கோபுரம் அடிக்குது. இப்போ அடிக்குதோ இல்லையோ தெரியாதோ அடிச்சு கொண்டு இருக்கேன். நான் நேற்று கழிப்பு அதில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது எங்கட இதுக்கு வரணுமெண்டு இன்னும் டெவலப் பண்ணி போட்டு எங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சுட்டு இதெல்லாம் எந்த அவா என்னண்டா இந்த யாழ்ப்பாணத்தில் அழியக்கூடாது, யாழை புதுப்பிக்கணும். அதுக்கு நான் நேற்று ராமநாதன் அகாடமியில் கதைக்குள்ளே அவை சொன்னவன் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறோம், ஒரு டீச்சரும் ரெடியாக இருக்கிறாண்டு. வீணை படிக்கிறாக்கள், மியூசிக் தெரிஞ்சாக்கள், குயிக்காக தண்ணி வீணாம். இப்போ எங்களோட யாழ் மாணவ சபை ஓப்பனிங்குக்கோ அல்லது எங்களோட ஒரு பெரிய ஒரு யாழ்ப்பாணத்தில் இதுலேயோ இந்த பிள்ளைகள் ஓப்பனிங் செரமனிலே யாழை வாசிக்கணும் என்ற இது அவா தான். அதை யாழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யாழை பற்றி நாலேஜ் வேணும், யாழை தெரியணும். எத்தனோ வகையான யாழ் இருந்திருக்கு. ஆனால் யாழ்ப்பாணத்தின் யாழின் முகத்தை கொண்டது, இந்த வடிவம் கொண்டதுண்டு. இப்போ சகோட யாழ், மகர யாழ், வில் யாழ், மயில் யாழ், மிதுன யாழ், மீன் மாதிரி ஒரு யாழ், எத்தனோ வகையில். நான் இந்த யாழை ரிசர்ச் பண்ணி இதன்னைக்குள்ளே இந்தியாவில் ஒரு ஆள் மயிலில் ஒரு யாழ் செய்திருக்கிறார். இந்தியாவில் ஒரு ஆள், இங்கே ஒரு ஆள் நான் நினைக்கிறேன் இதில் மிதுன யாழ்னு மீனில் ஒரு யாழ் ஒன்று செய்திருக்கிறேன் நினைக்கிறேன். இதுக்கு முதல் ரெண்டபடியாக ஒரு ஒரு இதை நாங்கள் ஒரு மரத்தை வச்சு அது கொஞ்சம் பழுக்க வலிக்கிட்டது, அது அந்த பூவை வலிக்கிட்டது. இது பழுக்கோணும், இதை கனியை யாழ் மக்கள் சுவைக்கோணும், இந்த சுவையை வெளிக்கு நாங்கள் கொண்டுறோணும். நான் சொன்னால் நேற்று யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் இதன்னிவீங்கண்டா நாங்கள் வெளியில் கூப்பிட்டு உங்களை இதை வாசிக்க விடலாம், இங்கே இருக்கிற முக்கியமான இதில் வாசிக்க விடலாம். உங்களை ஒவ்வொருத்தருக்கும் யாழ்ன்ற பெருமை வேணும், யாழ்ப்பாணத்தில் திருப்பி வரணும் என்ற மரமலர்ச்சி என்று சொல்கிறது. அதைத்தான் நான் செய்தது. நீங்கள் செய்கிறப்ப எனக்கு உதவி, யாழ் மக்களுக்கு இதை பரப்பி யாழ் மக்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேற வச்சு இதை படித்து இங்கே வாசிச்சுக்கு இதன்னோணும்.